தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திமுக கூட்டணியிலிருந்து உடைத்து கொண்டு வெளியேறுவாரா? இதுதான் 2 நாட்களாக சர்ச்சையாக மாறியிருக்கிறது. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தகுதியும் திறமையும் உள்ள நபர் அண்ணன் வேல்முருகன் தான். திமுகவை எதிர்ப்பதினால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தனி பெரும்பான்மையான அடையாளம் தமிழர்களிடம் உருவாக்கப்படும். எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியேறினார். அவர் அந்த கட்சி இன்று வரை ஆளுங்கட்சியாக இருக்கிறது. 93 திமுகவிலிருந்து வெளியேறிய வை கோபாலசாமி 7% வாக்குகளை பெற முடிந்தது. அதே போல 2000 திமுகவை எதிர்ப்பதுதான் என்னுடைய பிரதான கொள்கை என்ற விஜயகாந்த் 14% வாக்குகளை பெற்று கம்யூனிஸ்டுகள் உட்பட அத்தனை கட்சியும் திமுக அதிமுகவை எதிர்க்கக்கூடிய வலிமையான தலைவராக விஜயகாந்தை பார்த்தார்கள். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் ஒரு சினிமாக்காரரான விஜயகாந்த் பின்னாடி அணிவகுத்தார்கள். பாண்டியனை போன்றவர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாம் அங்குதான் இருந்தார்கள். சிபிஎம்ல வரதராஜனை போன்றவர்கள் எல்லாம். அந்த தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு பிறகு நீங்க திமுகவை எதிர்ப்பதா பிரதான நோக்கம் என்ற விஜயலட்சுமியினுடைய பாலியல் குற்றவாளி என்று சொல்லப்படுகிற சீமா, அதே தகுதி திமுகவை எதிர்ப்பதினால் இன்று விஜய் திரிஷாவோட டூயட் பாடி கீர்த்தி சுரேஷோட இடுப்பை கிள்ளி இவர்தான் அடுத்த தமிழ் தேசிய தலைவராக பார்க்கப்படுகிற ஒரு பாவமான தமிழர்களுக்கு தலைவராக அவர் மாறப்போகிறார். முதலமைச்சர் நாற்காலி. அதை விட எத்தனை தியாகம் செய்த வேல்முருகன் ஏன் அந்த தகுதிக்கு வரக்கூடாது? இதுதான் தமிழ் தேசிய தொண்டர்களால் எழுப்பப்படுகிற கேள்வி. திமுக சின்னத்திலே வெற்றி பெற்ற உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிற எந்த துரும்பையும் கிள்ளி போடாத திமுகவை இது மேலே ஏன் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்க பண்டுட்டி தொகுதிக்கு கல்லூரி கொடுக்கப்படவில்லை. அதே போல நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் அந்த மக்களுக்காக போராடிய விவசாய கல்லூரி பல்கலைக்கழகம் கொடுக்கப்படவில்லை. உங்களை எப்படியாவது திமுக உங்களை அபகரித்துக் கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய தியாகத்தை அவர்கள் அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இதைவிட ஒரு உயரமான பதவிக்கோ அல்லது ஒரு முறையில் இருமுறையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாகிவிட்டது. இனிமேல் உங்களுக்கு தமிழக மக்களுடைய மனதிலே நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக வர வேண்டிய தகுதி உள்ள தலைவனாக உங்களை இந்த மக்கள் பார்க்கிறார்கள். சேகர் பாபு எல்லாம் வேல்முருகனை சீண்டுவதா என்கின்ற கோபம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. கொழுப்பிலே செய்யப்பட்ட ஒரு உருவம் துரைமுருகன். அந்த துரைமுருகன் உங்களை நக்கல் நையாண்டி. அதே போல அப்பாவு எப்பொழுது அரசியலுக்கு வந்தார்? உங்களுடைய அரசியல் எத்தனை ஆண்டு கால அரசியல்? இப்படி பல முறை அவமானப்படுத்துகிற நீங்கள் திமுகவை தூக்கி பிடிப்பதை தமிழக மக்கள் விரும்பவில்லை. திமுக தேய்விரையாகி கொண்டிருக்கிறது. அமாவாசையாக மாறுவதற்கு பல 100 ஆண்டு காலம் தேவைப்படாது, சில மாதங்கள் தான் தேவைப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் இன்று சட்டசபைக்கு 2ஆம் நாள் சட்டசபையை புறக்கணித்து விட்டீர்கள் என்ற செய்திகள்லாம் வருகிறது. திமுக விஜய் சீமான் என்று எதிர்முகாமல் உள்ளவர்களை விட திமுக எதிர்ப்பிட நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களை தமிழக மக்கள் கண்டிப்பாக சீமான் விஜய் 2 பேருக்குமான அந்த 16% வாக்குகளை உங்களால் அடைய முடியும். சீமானிலிருந்து வெளியே இருக்கிற தமிழ் தேசியவாதிகளுடைய சரணாலயமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இருக்கிறது. அதே போல தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்று தமிழர்களை ஒன்றிணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிற தகுதியும் உங்களுக்கு தான் இருக்கிறது. இதெல்லாம்
எந்த கட்சிக்கும் இல்லை. சீமானுக்கு இல்லை, விஜய்க்கு இல்லை, விஜயகாந்துக்கு இல்லை, ராமதாஸுக்கு யாருக்கும் இல்லை. உங்களால் தமிழ் தேசிய அரசியலை பேச முடியும், தமிழர்களுக்காக உங்களால் உழைக்க முடியும். ஈழத் தமிழர்கள் நம்புகிறார்கள், உலகத் தமிழர்கள் நம்புகிறார்கள், இங்குள்ள தமிழர்கள் நம்புகிறார்கள். அத்தனை பேரும் நம்பிக்கையான ஒரு நபராக நீங்க பார்க்கப்படுகிற அந்த கால சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திமுக கூட்டணியிலிருந்து திமுக வெற்றி பெறுவதற்காக உழைத்த உங்களுக்கு 4 ஆண்டு காலம் கிடைத்த அவமானங்களை எண்ணி பாருங்கள். திமுக கூட்டணியில நீங்கள் வெளியேறினால் மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு பின்னாலே அணி திரள இருக்கிறது. இன்னும் 9 மாத காலம் திமுகவை தூக்கி பிடிப்பதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது. அமைச்சர் பதவி கிடைக்குமா அல்லது நாடாளுமன்ற பதவி கிடைக்குமா? எந்த பதவியும் கிடைக்காது. வைகோ ஒரு சீட்டுக்காக தன்னுடைய கருப்பு துண்டை விரித்து அறிவாலய வாசலிலே படுத்து கிடக்கிறார். கமலஹாசன் உலக நாயகன், பிஜேபி கூட்டணி, பிஜேபியுடைய கள்ளக்கூட்டில எல்டாம்ஸ் ரோடினுடைய 200 கோடி ரூபாய் கடனை அடைத்து விட்டார். இது போன்ற தேவைகள் உங்களுக்கு இல்லை. தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரனையும் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய தலைவர் தமிழரசரையும் உள்வாங்கிய நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்குவதற்கு தலைமை பற்றாக்குறை இருக்கிறது. அந்த தலைமை பற்றாக்குறையை நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் கடைக்கோடி தமிழன் வரை ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் காலம் தாழ்த்துகிற ஒவ்வொரு நிமிடமும் தமிழ் தேசிய அரசியலை விட்டு நீங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிமுக பலவீனமா இருக்கு, திமுக பலவீனமாகிக் கொண்டே இருக்கிறது. சிறுத்தைகள் திமுகவை தூக்கி பிடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. திமுகவிலிருந்து விலகி ஓடிவிடுமே என்று திமுக அஞ்சுகிற காரணத்தினால விழுப்புரத்தில் கூட்டம், பல ஊர்களில் கூட்டம், பொன்முடி அரவணைத்துக் கொள்ளுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி. இப்படியெல்லாம் ஒரு பெரிய இக்கட்டான நிலைமையில தமிழக அரசியல் போய் கொண்டிருக்கிற பொழுது தமிழ்நாட்டு அரசியலை சோம்பி போய் கிடக்கிறது. விஜயை எதிர்பார்த்து அதிமுக கண்ணெல்லாம் பூத்து போய் விஜய் திரும்பி பார்ப்பாரா? விஜயை வைத்துதான் அதிமுக அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு அதிமுக நிலைமை இருக்கிறது. இளைஞர்களை இருக்கக்கூடிய எந்த கொள்கையும் திமுக அதிமுகவிடம் இல்லை. திமுக அதிமுக தமிழ் தேசிய அரசியல் இல்லை, ஈழ போராட்டம் இல்லை, காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, எந்த பிரச்சனை திமுக அதிமுக இல்லை. கொள்ளையடிப்பது, கரிகாலிடம் காசு வாங்குவது, கரிகாலம் போயிட்டா சேகரெட்டிகிட்ட காசு வாங்குவது, இதுதான் திமுக அதிமுகவுடைய கொள்கையாக இருக்கிறது. ஆற்று மணலை திருடி விற்பது, மதுபான கடைகளை திருடி விற்பது, மலைகளை எல்லாம் ஜல்லியாக்கி குவாரியாக்கி விற்பது. குவாரி இல்லாத அரசியல் தலைவனே இல்லை, எம்எல்ஏக்களே இல்லை, எம்பிக்களே இல்லை. நாடாளுமன்றம் பெரிய கூட்டு கொள்ளை கும்பலால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், ராஜா, இப்படி கனிமொழி, தயாநிதி, இப்படி கலாநிதி வீராசாமி, இப்படி மிகப்பெரிய பல ஆயிரம் கோடி அரசியலிலே கொள்ளையடித்து சேர்த்து வைத்து சிறையிலே அடைபட்டு கிடந்த 2G ராஜாக்கள் தான் நாடாளுமன்றத்திலே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். டிஆர் பாலு, ராஜா போன்றவர்களெல்லாம், ஜெகத் ரட்சகன், இப்படி ஒரு பெரிய கும்பல். இதில் தமிழர்களுக்கான எந்த அரசியலும் நகர்த்துவதற்கு கூட ஆள் இல்லை. ஆகையால் நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் நீங்கள் எந்த இழப்பும் உங்களுக்கு ஏற்படாது. திமுக கூட்டணியை உடைப்பதனால் நீங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை, விஜய்க்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை, சீமானுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை, அத்தனை எதிர்பார்ப்புகளையும் நிரப்பக்கூடிய நபராக மாறிவிடுவீர்கள். அதை செய்ய தவறினால் திமுக ஜோதியிலே பல கட்சி கரைந்து காணாமல் போய்விட்டது. உதாரணத்திற்கு வைகோ. அதே போன்று வரலாற்றிலே நீங்களும் தேட வேண்டிய நபராக மாறப்போகிறீர்களா அல்லது தமிழ் தேசிய அரசியல்வாதிகளால், தமிழ் தேசிய இளைஞர்களால் தேடி வரக்கூடிய சரணாலயமாக இருக்க போகிறீர்களா, வேடந்தாங்களாக இருக்க போகிறீர்களா என்பதை வரலாறு உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. இனி ஒரு வேல்முருகன் பிறக்க முடியாது, இனி ஒரு வேல்முருகன் உருவாக முடியாது, இனி ஒரு வேல்முருகன் தமிழரசனாக முடியாது. ஆகையால் நீங்கள் சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சரியான தருணம். இந்த தருணத்திலே முடிவெடுக்காமல் விட்டால் வரலாறு மிகப்பெரிய பின்னடைவுக்கு கொண்டு செல்லும்.
சொல்லின் செல்வர் சம்பத் பலமுறை சொல்லி இருக்கிறார். சரியான நேரத்திலே சரியான முடிவெடுக்க விட்டதனுடைய விளைவு நான் அரசியலிலிருந்து மறக்கடிக்கப்பட்டு விட்டேன். சரியான நேரத்திலே நான் தான் சரியாக முடிவெடுக்காமல் விட்டுவிட்டேன். சரியான நேரத்திலே நான் செய்த வரலாற்று பிழைதான் என்னை அரசியலிலிருந்து இந்த மக்கள் மறந்து விட்டார்கள். அதே போன்று சொல்லின் செல்வர் சம்பத் திமுகவிலும் தூக்கி எறியப்பட்டார். அதே நிலைமை இன்று தமிழ் தேசியத்துக்கு வந்திருக்கிறது. வேல்முருகன் தமிழ் தேசிய அரசியலை சீமானிடந்து விலகுகிறவர்களெல்லாம் உங்களை நோக்கி வருகிற பொழுது கண்டிப்பாக அது ஒரு நம்பிக்கையோடு நகர்கிறார்கள். தமிழ் தேசிய அரசியல் எங்காவது துளிர் விடுமா, தமிழனுக்கார அரசியல் எங்காவது மரம் விடுமா, வேர் விடுமா என்று தேடக்கூடிய பல லட்சம் இளைஞர்கள் இன்று எதை நோக்கி நகர்வதென்றே தெரியாமல் நீங்க மிகப்பெரிய ஒரு இக்கட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் திமுக அதை அழித்து கொண்டிருக்கிறது. திராவிட இயக்கம் இவர்களுடைய சொத்துக்கள் கர்நாடகாவிலும், இவர்களுடைய சொத்துக்கள் ஆந்திராவிலும், ஐரோப்பா நாடுகளிலும் குவிக்கப்படுவதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. இந்த திராவிட இயக்கத்தை முற்று பெற வைக்க வேண்டிய தேவை தமிழ் தேசிய அரசியலுக்கு இருக்கிறது. அந்த தமிழ் தேசிய அரசியல் எங்கு நோக்கிலும் காணாமல் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் முடங்கி கிடக்கிறது. ஆகையால் தமிழர்களுக்கான அரசியல், தெலுங்கு தேசம் என்று ஒரு கட்சி இருக்கிறது ஆந்திராவிலே, கன்னடத்திலே கன்னடர்களுக்கான அரசியல் இருக்கு, அவர்களுக்கான ஒரு தலைமை இருக்கிறது. தமிழ்நாட்டிலே தமிழனுக்கான தலைமை திராவிட தலைமையாக இருக்கிறது. பொங்கலை திராவிட நன்னாள் என்று வீரமணி அண்ட் கம்பெனி கொண்டாடுகிறது. தமிழை அழிக்கிறது, தமிழுடைய அடையாளத்தை சிதைக்கிறது. அன்புமணி வந்துவிட்டால் அவர் பெரியார் அண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றி அது ஒரு வியாபார நிறுவனமாக மாறி போய்விடும். 10,000 கோடியும் பல கோடி தொண்டனுடைய உழைப்பும். வீரமணி 92 வயது. அதே போல அன்புராஜ் பெரியார் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனமாக மாறி பெரியார் இயக்கம் முற்று பெறுகிற காலம் நேரம் நெருங்கிவிட்டது. இனியெல்லாம் பெரியார் பற்றி பேசுவதற்கு ஆட்களே இல்லை. அறம் கோபி போன்றவர்கள்லாம் பெரியார் விருதை தூக்கி எறிகிறேன் என்று வந்த பிறகு பெரியார் இயக்கம் நீர்த்து போய் பெரியார் இயக்கம் காணாமல் போய்விட்டது. கம்யூனிசம் காணாமல் போய்விட்டது. கம்யூனிசம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. கேரளாவிலையும் மேற்கு வங்காளத்திலையும் கம்யூனிசம் பிஜேபியாக மாறி பிஜேபி முழுக்க கம்யூனிசத்தை ஒழித்து பிஜேபி வளர்த்து விட்டது. கேரளாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே இல்லை, மாநில ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய வறட்சி அரசியலை நோக்கி கொண்டு போயிருக்கிறது. ஆகையால் தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் தேசிய தலைமையை உருவாக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. தமிழர்களுக்கான தலைவர்களாக தமிழ்நாட்டிலே தமிழ் இளைஞர்களால் தேடப்படுகிற பல தலைவர்களில் வேல்முருகனும் ஒருவர். தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி என்று ஏறக்குறைய சின்ன இயக்கங்களை ஒரு 40 இயக்கங்களை ஒன்று திரட்டி வைத்திருக்கிறீர்கள். தமிழர்களுக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக அது விளங்குகிறது. அந்த அமைப்பையும் வேகப்படுத்த வேண்டும். அதை நீங்கள் தலைமை தாங்குகிறீர்கள். ஆனால் பல ஆண்டுகால தேவை தமிழர்களிடம் நிறைந்து கிடக்கிறது. ஆகையால் தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு இடைவெளியை நிரப்ப வேண்டிய கட்டாயம் திராவிட இயக்கத்திலிருந்து செய்துவிட முடியாது. திராவிட இயக்கம் என்பது தமிழர்களுடைய அடையாளத்தை நசுக்கி வாழ்வதா திராவிட இயக்க அரசியல். திராவிட இயக்க அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் மிகப்பெரிய முரண்பாடு. அதன் விளைவாகத்தான் நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், திராவிட இயக்கம் முற்றுப்பெற்று விட்டது, முழுமையடைந்து விட்டது. எத்தனை மதிவதனிகள், எத்தனை அருள்மொழிகள் வந்தாலும் தூக்கி நிறுத்த முடியாத அளவுக்கு கழுதை தேய்ந்து கட்டரும்பாக மாறிவிட்டது திராவிட இயக்க அரசியல். இனிமேல் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பதுதான் தமிழனுக்கான பெருமை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.